ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு பாத்திரத்தில் முழு மல்லி 1.5 ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1.5 ஸ்பூன் பச்சரிசி, இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஊற வச்சுருக்க தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சி ஜார் நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தயிரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மோர் மாதிரி சிலிப்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வானலில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு, ஜீரகம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கட்டியானதுக்கப்புறம் மோரை எடுத்து ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, வெள்ளை உளுந்து, ஜீரகம், 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மோர் குழம்புல ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.